பிரைஸ் தி லார்ட். இந்த ஜனவரி மாதத்தில் 1ஆம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வார்த்தையானது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். மேத்யூ 15:28. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த அருமையான நல்ல ஒரு தீர்க்க தரிசனமான வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. கர்த்தர் இந்த வருடத்தில் நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் நமக்கு கொடுக்க ஆண்டவர் நம்மளுக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். விரும்புகிற ஆசீர்வாதங்கள், நாம் வாஞ்சிக்கிற எல்லாவற்றையும் நன்மைகளையும் ஆண்டவர் பரத்திலிருந்து நமக்கு கொடுப்பார். இந்த வசனத்தை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த சம்பவம் எங்கே சொல்லப்படுகிறது என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே கானானிய ஸ்திரீ என்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த கானானிய ஸ்திரீ என்ன செய்கிறாங்க, தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். கானானிய ஸ்திரீ எதற்காக வருகிறாள்? அவளுடைய மகளுடைய சுகத்துக்காக, விடுதலைக்காக அவள் இயேசுவை தேடி வருகிறாள். அவள் மகளுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிசாசுனால ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலைமை, பிசாசுனால ஒரு கொடிய வேதனையில் அந்த மகள் அகப்பட்டு இருக்கிறாள். அந்த மகளை அவங்க கூட்டிகிட்டு வரல. ஆனால் அந்த தாயார் வந்து தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, எனக்கு இறங்குங்க, தாவீதின் குமாரனே இறங்குங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறத பார்க்குறோம். யார் இந்த கானானியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நோவா வம்சத்தில் வருகிற அவருடைய மகன்களில் ஒருத்தரை குறித்து ஆண்டவர் நோவா சொல்லுகிறார், நீ சபிக்கப்பட்ட ஜாதி என்று இந்த கானானிய சந்ததியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, யெகோவா தேவனை அவர்கள் வழிபடாமல் அந்நிய தேவர்கள், பலவிதமான தெய்வங்களை, விக்கிரகங்களை அவர்கள் வழிபட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இந்த சகோதரி பாருங்க, இயேசு இடத்துல வந்தா தன்னுடைய மகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்னு சொல்லி இயேசுவின் மேலே ஒரு உறுதியான விசுவாசத்தை உடையவர்களாக அவர்கள் இயேசுவை தேடி வருகிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இந்த நாட்கள் போல் அந்த நாட்கள் இருப்பது இல்லை இல்லையா? இன்றைக்கி வந்து நம்ம பெண்கள் வந்து எங்கேனாலும் போகலாம், நம்மளுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்குது. ஆனால் அன்றைக்கி வந்து பெண்களுக்கு பெருசாக உரிமைகள் இல்லாத நாட்கள். அவங்க தானாக அநேக இடங்களுக்கு போக முடியாது, அவங்களுக்கு பெருசாக வாய்ஸ் கிடையாது. ஆனால் பாருங்கள், இந்த தாய் பாருங்கள், தன்னுடைய மகளுக்காக அவர்கள் இயேசுவின் இடத்துல வந்து ஜெபிக்கிறத பார்க்குறோம். அந்த தந்தை வரல, ஆனால் அந்த தாய் வருகிறாள். ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளை எப்படியாவது விடுதலை ஆகணும், எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவங்க எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துறாங்கன்றத இந்த சம்பவத்தில் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவங்க கண்ணீரோட கதறாங்க. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு வந்து ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணவே இல்லை. நமக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து மனதுருக்கமுள்ள தேவன். நிறைய இடத்துல அவரே மனதுருகி நிறையா வியாதியஸ்தர்களிடத்தில் அவரே போய் தானாக போய் உங்களுக்கு சுகமாகணுமா அப்படின்னு கேட்டு சுகத்தை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் இந்த தாய் வந்து கதறாங்க, ஆண்டவரை கெஞ்சுறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல பேசவே இல்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்போ கூட அவள் விட்டவே இல்லை. ஆண்டவர் அப்படியே கண்டினியூஸாக அவள் கூப்பிட்டுட்டே இருக்கிறாள். ஆண்டவரே, என் மகளுக்கு நீங்கள் விடுதலை கொடுங்க, எனக்கு இறங்குங்க, இயேசுவே எனக்கு இறங்குங்க, தாவீதின் குமாரனே இறங்கும் இறங்கும் இறங்கும்னு சொல்லி ஓயாமல் அவள் கூப்பிட்றா. உடனே அந்த சீஷர்களே சொல்கிறாங்க, ஆண்டவரே, இந்த ரொம்ப தொந்தரவு பண்ணுறாள், இவளுக்கு நீங்கள் ஒரு அதிசயம் செய்திடக்கூடாதா? எத்தனையோ அதிசயம் செய்திருக்கிறீங்களே, இவளுக்கு நீங்கள் அனுப்பி விடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சீஷர்கள் வந்து பரிந்து பேசுகிறாங்க. அதற்கு ஜீசஸ் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். இப்படி ஒரு வார்த்தை இல்லை,
ஏன்னா இந்த கானானிய ஸ்திரீ வந்து இஸ்ரவேலை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் ஒரு புறஜாதியார் தான். அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு எவ்வளோ அது கடினமாக இருந்திருக்கும், இந்த வார்த்தை எவ்வளோ கடினமாக இருந்திருக்கும். இன்றைக்கி சில நேரத்தில் இந்த காரியத்தை அடிக்கடி நம்ம பார்க்குறோம்ல, கிறிஸ்டியன்ஸ் வந்து என்னை அஃபெண்ட் பண்ணிட்டாங்க, என் மெசேஜ் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிருச்சு, என்னை ரொம்ப அஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுகிற அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஜீசஸ் அவுட்ரைட்டாக வந்து அவங்கள அஃபெண்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் அந்த சகோதரியை பாருங்கள் பிரியமானவர்களே, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஆண்டவர் வந்து அவளை வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாங்க. லிட்ரலாக நம்ம தமிழில் சொல்லணும்னா வெறுப்பேற்றுற மாதிரி தான் ஆண்டவர் பேசுகிற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவள் என்ன செய்கிறாளாம், தேவ சமூகத்தில் அவள் உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு பணிந்து கொள்ளுகிறாள். அப்போ ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. லிட்ரலாக நீ வந்து நாய்க்குட்டின்னு சொல்கிறார், நீ நாய். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒருத்தர் அப்படி சொன்னால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் யோசித்து பாருங்கள். என்னை என்னன்னு சொன்னீங்க, நாயின்னு சொன்னீங்களா அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த சகோதரி, அந்த தாய் பாருங்கள் பிரியமானவர்களே, அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அவள் ஆண்டவர் லிட்ரலாக நாய்க்குட்டின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டவரே நீங்கள் சொல்கிறது உண்மைதான், ஆனால் மேஜையிலேருந்து சில துணிக்கைகள் விழும் இல்லையா, எஜமானுடைய மேஜையிலேருந்து சில துணிக்கைகள் விழும் அல்லவா, அந்த துணிக்கைகளை நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு பெருசாக எதுவும் வேண்டாம், எனக்கு உங்ககிட்ட இருந்த இந்த சின்ன சின்ன துணிக்கைகள் போதும் ஆண்டவரே அப்படின்னு அவள் தன்னை தாழ்த்துக்கிறத இந்த இடத்துல பார்க்குறோம். அவள் தேவனை எப்படி சொல்கிறா, இயேசுவை எஜமான். இயேசு வந்து அவளை பார்த்து நாய்க்குட்டின்ற மீனிங்கில் பேசுகிறாங்க. ஆனால் அவள் இயேசுவை எப்படி பார்க்குறா, எஜமானன் என்று சொல்லுகிறாள். ஆண்டவரே நீர் என்ன எஜமானன், நான் நாய்க்குட்டியாக இருந்தாலும் துணிக்கைகளை கூட நான் எடுத்துக்கொள்ள ரெடியாக இருக்கிறேன்னு சொல்கிறா. இயேசு உடனே அவளுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல அவளை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு கொஞ்சம் சோதிச்சு பார்க்குறாங்க. இவளை கொஞ்சம் இப்படி பேசினா இவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆண்டவர் அந்த இடத்துல செய்கிறாங்க. ஆனால் அந்த மகள் பாருங்கள், அந்த தாய், அவங்க விசுவாசம் பெரிய விசுவாசம். இன்றைக்கி நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, இன்றைக்கி அவங்களுடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணி சொல்கிறாரு, மகளே ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இன்றைக்கி புதிய வருஷ வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளுகிறோம், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஆனால் அதுக்கு முன்னால் எவ்வளோ ப்ராசஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா. அவள் தேவ சமூகத்தில் வந்து அவள் தொடர்ந்து ஜெபிக்கிறா. ஆண்டவர் பதிலே கொடுக்கல, ஆண்டவர் அவளை இக்னோர் பண்ணுறாங்க, லிட்ரலாக இக்னோர் பண்ணுறாங்க. ஆனால் அவளை விடவே இல்லை ஆண்டவர் என்னென்னலாமோ சொல்லி பார்க்குறாங்க. நீ நாய்க்குட்டின்னு சொல்கிறாங்க, இஸ்ரவேலுக்காக தான் நான் வந்தேன், உனக்காகலாம் நான் வரல அப்படிலாம் ரொம்ப ரூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவள் ஆண்டவரை தாழ்மையோடு கூட கதறுகிறாள். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் நாய்க்குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எஜமான், நீங்கள் எனக்கு உதவி செய்யலைன்னா என் மகளுக்கு விடுதலையே இல்லைப்பா, எனக்கு சுகம் உண்டாகாது, எனக்கு இந்த இடத்துல பிரச்சனை மாறாது, நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவள் தொடர்ந்து கர்த்தரை பிடித்து கொள்ளுகிறாள். தாழ்மையோடு விசுவாசத்தோடு அவள் கர்த்தரை தேடி வந்தாள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த வருஷத்தில் இயேசுவை அப்படியாய் தொடர்ந்து நம்ம ஆண்டவரிடத்துல கேட்குறோமோ, விசுவாசத்தோடு தாழ்மையோடு கூட நம்மளை அப்படியே ஒடுக்கி, நம்மளை ஆண்டவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்களை போல இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. உன் இருதயத்தின் விருப்பங்களின் படி கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. நாய்க்குட்டிகள்னு ஆண்டவர் சொன்னதுக்கு இன்னொரு காரணம், நாயை குறித்து நீதிமொழிகள் பேதுருவின் புஸ்தகத்திலலாம் பார்க்கும்போது, நாய் என்ன செய்யுமான், தான் கக்கினதை போய் திரும்ப தின்னுமா, அதோடைய ஓன் வாமிட்டை போய் அதை சாப்பிடும். இன்றைக்கி மனித சுபாவம் நிறைய நேரத்தில் அப்படி இருக்குது. நம்ம சில நேரங்களில் நம்ம ஒரு சில காரியத்தை விட்டுடுறோம், பாவத்தை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், ஆனால் திருப்பி அதே பாவத்தை போய் பண்ணுறோம்.
திருப்பி மன்னிப்பு கேட்குறோம், திருப்பி அதே பாவத்தை பண்ணுறோம். அதில் இந்த நாய்க்குட்டியுடைய சுபாவத்தை இந்த இடத்துல ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அப்படி நம்ம இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதங்கள் வருவது இல்லை. நம்ம ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் நம்ம மனசு விரும்புகிறபடி தேவனால் நமக்கு கொடுக்க முடியல? ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியாதா? நிச்சயமாக முடியும். ஆனால் எனக்குள்ள இருக்கிற அந்த நாய்க்குட்டியின் சுபாவம் மாற வேண்டும். பரிசுத்தமானதை என்ன செய்யக்கூடாது? நாய்க்கு கொடாதீங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முத்துக்களை பன்றிகளுக்கு முன்னால போடாதீங்கன்னு சொல்றார் ஆண்டவர். அப்போ உன்னதமான அனுபவங்கள், சுகம் என்பது உன்னதமான காரியம். ஆவிக்குரிய வரங்கள், ஞான வரங்கள், அபிஷேகம், இதெல்லாம் உன்னதமான காரியம். நாய்க்குட்டிகளை போல இருக்கிற நம்முடைய சுபாவங்கள் மாறும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த வருஷத்துல நம்ம என்ன தீர்மானம் எடுக்கணும்? ஆண்டவரே, நான் விட்டு வந்த பாவத்தை நான் இனிமேல் எட்டி பார்க்க மாட்டேன். எதெல்லாம் நான் விட்டுட்டேனோ, இந்த 2025 ஆண்டோட எல்லா பாவங்கள், எல்லா கோபம், என்னென்ன பாவம் நம்மகிட்ட ஒட்டி இருந்ததோ அது எல்லாம் நம்ம என்ன செய்திடணும்? உதறி அதை விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டுவிடும் பொழுது நாம் விரும்புகிறபடி, நம் மனது விரும்புகிறபடி கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தமான இந்த வார்த்தைகளுக்காக இந்த காலை வேளையில கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? மத்தேயு 15:28 நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?